சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தின் மங்கள வாழ்த்துப் பாடல் திங்களைப் போற்றுதும் எனத் தொடங்குகிறது. காவியக் கலைக்குச் சிறப்பளிக்கும் கலைமதியாக திங்கள் போற்றப்படுகின்றது. திங்களும் ஞாயிறும் மாமழையும் கொடிநிலை கந்தழி வள்ளி என தொல்காப்பியர் கூறிய கடவுள் வாழ்த்தொடும் கண்ணிய வரும் வாழ்த்துக்களாக கருதப்படுகின்றன. நச்சினார்க்கினியர் போன்றோர் கொடிநிலை முதலியவற்றை திங்கள் முதலியனவாகவே பொருள் செய்கின்றனர். திருக்குறள், வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல் இந்த மூன்றையும் கூட இவ்வாறே பொருள் செய்பவர் பலர் உளர். கடவுளுக்கு அடுத்த கடவுளாக கருதப்பெற்ற இயற்கை சக்திகளை இவ்வாறு வணங்கினர் முன்னோர். சூரியனை தனியாக கோயில் கட்டி வணங்கினர் அர்சர் காலத்தவரும் சிலப்பதிகார காலத்தவரும். இந்த வழிபாட்டின் விரிவே பிற்காலத்தில் நவக்கிரக வழிபாடாக மாறியது என்று சொல்லலாம். சிறந்த நகரையும் சிறந்த ஆண் பெண்களையும் இந்த காதையுள் அறிமுகம் செய்கிறார் ஆசிரியர். உலகம் ஆண் பெண்களாலும் அவர்கள் கலப்பாலும் உயர்வது என அவர்கள் நடத்தும் சிறந்த நகர வாழ்க்கையால் ஆவது நாகரீகம் எனவும் இம்முதற்காதை உணர்த்துகிறது. 16 வயது ஆணும் 12 வயது பெண்ணும் இரு பெருங்குறவர் தம் விருப்பப்படி மாமுது பார்ப்பன் மறைவழி காட்ட மணக்கின்றனர். இந்த வழக்கு கடைச்சங்க காலத்திற்கு பிற்பட்டது என்பது இதனால் அறியப்படும். இதனை காதல், அதாவது களவு மனம் என சிலர் வீணே வாதாடி நிற்கின்றார். வானூர் மதியம் சகடனைய மணந்தவரை காதலால் பிரியாமல் கவுவுக்கை நெகிழாமல் தீதருக என வாழ்த்தியதே நாடக முன்னோட்டம் என்று கூறுவர். பின்னால் நிகழப்போகும் பிரிவு நிகழ்ச்சிகளையெல்லாம் ஆசிரியன் இதனால் குறிப்பித்து விடுகிறான். செருமிகு சினவேல் செம்பியன் என்பது தூங்கையில் எரிந்த தொடித்தோட் செம்பியனை குறிப்பதாக உள்ளதா என்று ஆராய்கின்றனர். மணிமேகலை முதற்காதையில் இவன் குறிக்கப் பெறுகிறான். பொதியிலாயினும் இமயமாயினும் என இந்தியா முழுவதையும் ஏதோ ஒரு வகையில் காவியம் இணைத்து விடுகின்றது. நாடும் மக்களும் எந்த சூழலிலும் நடுக்கின்றி இருத்தல் வேண்டுமென இந்த இலக்கியம் எடுத்து இயம்புகின்றது. மனை அறம் படுத்த காதையில் கோவலன் கண்ணகி இருவரும் தனி குடும்பம் நடத்துமாறு செய்யப்படுகின்றனர். தமிழர் பண்பு ஆண்மகன் தன் மனத்திற்கு வேண்டிய பொருளை தானே உழைத்து தேடி மணக்க வேண்டும் என்று வற்புறுத்துவது, அதுபோல குடும்பத்தையும் தான் தேடிய பொருளால் நடத்த வேண்டும் என்பது. தன் பெற்றோர் அல்லது மனைவியின் பெற்றோர் தேடிய பொருளை கொண்டு குடும்பம் செய்தல் நன்று அன்று என்பதுதான் இதன் மூலம் அறிகிறோம். இதனால் சொந்த திறமையும் தன்னம்பிக்கையும் காதலர்க்கு உரிய தனிமையும் கிடைக்கின்றன. கோவலனின் நெடுநிலை மாடம் உத்தரகுருவின் ஒப்பத் தோன்றுகிறது. உத்தரகுரு என்பது புறநானூறு முதலாம் இலக்கியங்களிலும் பேசப்படுகின்றது. இந்தியாவின் வடகோடியில் இருந்ததொரு இன்பமயமான தேவருலகம்தான் உத்தரகுரு என்பது. தாமரை கண்ணான் உலகு என வள்ளுவர் கூறும் உலகம் இது போன்றதாக இருக்கலாம். தேவ தச்சனாகிய மயனும் இங்கு குறிக்கப் பெறுகிறான். இக்கதையில் அகப்பொருள் நன்கு கற்பனை செய்யப்படுகிறது. கோவலன் பிரிவதற்கு முன் புணர்ந்திருந்தாலும் நலம் பாராட்டலும் நன்கு இயம்பப் பெறுகின்றன. வேனில் தோற்றமும் இளங்கோவின் உவமை அழகும் இக்காதையில் ஏற்றம் பெறுகின்றன. கண்ணகியின் கைப்புனைந்து இயற்றா கவினை நன்கு எடுத்து காட்டுகின்றார். மாசரு பொன்னே, வளம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே, தேனே என கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலன் இன்பத்தினையும் உணர்த்துகின்றார் இளங்கோவடிகள். அறப்பரிசாரமும் விருந்து புறந்தருதலும் கூடிய இற்பெருங்கிழமை வாழ்க்கையில் இருவர்க்கும் யாண்டு பல கழிந்தன. பலர் கருதுமாறு போல மனமானதும் உடனே கோவலன் கண்ணகியை பிரிந்து விடவில்லை. தொலையாத இன்பமெல்லாம் துண்ணினார் என்றே சிலப்பதிகாரம் நமக்கு கூறுகின்றது. முத்தமிழ் குறிப்புகளுக்கு ஓர் கருவூலமாக இருப்பது அரங்கேற்று காதை. தமிழகத்திற்கும் தமிழுக்கும் இளங்கோ தந்த இலக்கிய ஒப்புரவு அரங்கேற்ற காதை என்று சொல்லலாம். மற்ற இலக்கியங்களில் காணும் இசை நாடக குறிப்புகள் இக்காதையில் உண்மையும் உறுதியும் அடைகின்றன. தெய்வ மால்வரை திருமுனியாகிய அகத்தையர் சாபமுற்ற இந்திரச் சிறுவனோடு கூடிய தலைக்கோள் இக்காதையில் தொடக்கத்தில் பேசப்படுகிறது.
11 ஆடலும் ஈரேழ் தொடுத்த செய்முறை கேள்வியின் ஓரேழ் பாலையும் யாழும் குழலும் சீரும் இடரும் தாழ்குரல் தன்னுமை இசைந்த பாடல் இசை விளக்கமும் இதன் கண் விவரிக்கப் பெறுகின்றன. கடலாடு காதையில் 11 ஆடலும் விளக்கப் பெறுகின்றன. இசைக்குறிப்புகள் காணல் வரி, வேனிற்காதை, புறஞ்சேரி இருத்த காதை ஆகிய இடங்களில் விரவி கிடக்கின்றன. கடலாடு காதையில் 11 ஆடலும் விளக்கப் பெறுகின்றன. இசைக்குறிப்புகள் காணல் வரி, வேனிற்காதை, புறஞ்சேரி இருத்த காதை ஆகிய இடங்களில் விரவி கிடக்கின்றன. இசைப்பாடல் கதை எழுதும் புலவன் தமிழ் முழுது அறிந்த தன்மையனாக இருக்க வேண்டும். இசைக்கு எம்மொழி பாடலானால் என்ன என்ற மூடவாதத்தை இவ்வரி முறியடிக்கிறது. ஒரு மொழிக்குரியோர் அவர் மொழி புலமை நிறைவால் வந்த பாடல்களே பண்ணுடன் பொருந்தும். பண்ணென்னாம் பாடற்கு ஏய்பின்றேல் என்ற வள்ளுவர் கருத்து அதனையே வற்புறுத்தும். பாடல் பொருளில் உள்ள உணர்ச்சியுடன் பண் பொருந்துவது. பாடலோடு அணைதல் இசை என்றார் என்பது பண்டையோர் பாடல். அதற்கு பாடல் பொருள் உணர்ச்சி இன்றியமையாதது. தமிழ் முழுது அறிந்த என்ற தொடர் இத்தமிழ் இசை இயக்கத்தையே ஆதரிப்பதாகும். குழல் வழியாலும் பின் முழவும் ஆமந்தரிகையுமாக அக்காலத்து இசைக் கச்சேரிகள் இலங்கி நின்றன. பேரியாழ் 21 நரம்புகள், மகரையாழ் 17 நரம்புகள், சகோடையாழ் 11 நரம்புகள், செங்கோட்டியாழ் 7 நரம்புகள் என குறிக்கப் பெற்றுள்ளதாக உரையாசிரியர் கருதுகிறார். செம்பாலை, படுமலைப்பாலை, செவ்வழிப்பாலை, அரும்பாலை, கோடிப்பாலை, விளரிப்பாலை யாழாசிரியன் அமைதியிலே பன்னிரு பாலையினுள் 91 12 பண்கள் 103 ஆம் காரணங்களை அடியார்க்கு நல்லார் காட்டுகிறார். குரல், துத்தம், விளரி, கைக்கிளை, இளி, உளரி, தாரம் என்பன 7 இசை இடங்கள் கண்கூடு வரி, காவல் வரி, உள்வரி, புறவரி, கிளர்வரி, தேர்ச்சி வரி, காட்சி வரி, எடுத்துக்கோள் வரி என்பன 8 வகையான வரிகளை காட்டுகின்றார். ஆடல் அரங்கேறிய மாதவிக்கு 1008 பொன்னை அளித்து அவளுக்கு துணையாய் நின்ற கூனியின் பின்னே சென்று மாதவியிடம் மயங்கினான் கோவலன் என்றே கதை முடிகிறது. இராமாயணத்து ராமன் பிரிவுக்கோர் கூனி வந்தாள், இங்கு கோவலன் பிரிவுக்கோர் கூனி வருகின்றாள். அந்திமாலை சிறப்பு செய் காதையில் அரைசு கொடுத்த அலம் வரும் அல்லற்காலை புலப்படவிருந்த விருந்தினர் மன்னர் பற்றிய ஓமை வருகின்றது. இது ஓர் கால குறிப்பாக எடுத்துக்கொள்ளலாம். வேற்று அரசுகள் தமிழகத்து புகுந்த வரலாற்றை இது குறிக்கக்கூடும். புணர்ந்தோர் பிரிந்தோர் பற்றிய அகப்பொருள் விளக்கம் அடுத்த காதைக்கு துணை செய்வதாக இருக்கின்றது. இந்திர விழா ஊரெடுத்த காதையில் புகார் நகர வர்ணனை, அக்கால தமிழக நகர அமைப்பு, வாணிபம் ஆகியவற்றை விவரிக்கின்றார் ஆசிரியர். இசைப்புலவர்க்கும் நுண் தொழிலர்க்கும் தனி இருக்கைகள் இருந்துள்ளன என்பது இங்கு குறிக்கத்தக்கதாகும். தேவர் கோமான் ஏவலின் வந்த காவர் பூதம் இங்கு குறிக்கப் பெறுகிறது. திருமாவளவன் இமயம் வென்று பெயர்ந்த காலை வச்சிர நாட்டு அரசன் அளித்த கொற்ற பந்தரும் மகத நாட்டரது பட்டி மண்டபமும் அவந்தி வேந்தனது தோரண வாயிலும் இங்கே எடுத்து பேசப்படுகின்றன. கடைச்சங்க கரிகாலனின் பாடல்களில் இக்குறிப்புகள் இல்லை. வம்பமாக்கள் தம் பெயர் பொறித்த கண்ணெழுத்து படுத்த எண்ணில் பல்பொறி என்பதில் கண்ணெழுத்து என்பது வம்பமாக்கள் எழுத்தாகுமோ என்பதை நாம் இன்னும் ஆராய வேண்டும். அரைசு கோள் கோடினும் அறம் கூற அவயம் கோடினும் பாவை நின்ற அழும் பாவை மன்றம் என்ற ஐவகை மன்றங்கள் இங்கே கூறப்படுகின்றன. இந்திர விழா ஐங்குறு நூற்றிலும் குறிக்கப் பெறுகிறது. நிலம் தரு திருவிற்பாண்டியன் இடைச்சங்கத்து கடல் தெய்வத்திற்கு விழா எடுத்ததாகிய குறிப்பு இந்திர விழாவுடன் தொடர்புடையதா என அறியப்படவில்லை. ஆனால் கடைச்சங்கத்திற்கு பின் தூங்கையில் எரிந்த தொடித்தோட் செம்பியன் இந்த விழாவினை தொடங்கியதாக மணிமேகலை தெரிவிக்கிறது. தென்றல் வர்ணனை காதையில் இனிமையாகச் செல்கிறது. விழாக்காலங்களில் விஞ்சையரின் போக்குவரத்து தமிழகத்தில் பெருகி காணப்பெறுகின்றது. இந்திர விழாவில் காம கடவுளுக்கும் அவுணரை தொலைத்த பூதங்களுக்கும் நல் விருந்துகள் இடம்பெறுகின்றன. விஞ்சை வீரன் ஒருவன் உஞ்சையம்பதியை கண்டு தமிழகத்திற்கு வந்ததாக ஒரு செய்தி உள்ளது. உஞ்சை என்பது உஜ்ஜயினி, உஞ்சை என்பது தற்போதைய உஜ்ஜயினி.
முத்தொள்ளாயிரத்தும் இந்த நகரம் குறிக்கப் பெறுகிறது. குப்தர்களின் தலைநகரமாக இருந்ததுதான் உஜ்ஜயினி. பிற்கால குறிப்புகளில் இதுவும் ஒன்றாக இருக்கக்கூடும். கனாத்திரம் உரைத்த காதையில் இந்திரன் தொடர்புடைய கோயில்கள் ஞாயிறு, திங்கள் ஆகிய கோயில்கள் குறிக்கப் பெறுகின்றன. பிணந்தின்னும் பேய்கள் 2 காப்பியங்களிலும் இடம்பெற்றுள்ளன. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் என்னும் கற்பு நெறி இங்கு வெளியாகின்றது. சலம்புணர் கொள்கை சலதியோடு ஆடி குலம் தரு வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடு நாணு தருமெனக்கென்று குற்றத்தை உணர்ந்தவனாய் கோவலன் தான் ஒப்புயர்வற்ற காவியத் தலைவன் என்பதை இங்கு புலப்படுத்தி விடுகிறான். அங்கும் நலம் கேள் முறுவல் நகைமுகம் காட்டுகின்றால் நல் வாழ்க்கை துணை. இச்சிறு குறையே அவனை நாடகத்தின் கீழ்நிலைக்கு கொண்டு செல்கின்றது எனலாம். நாடுகான் காதையில் சமயச் சாரணர்களின் போக்குவரத்து மிகுதியாக காணப்படுகிறது. பெருமகன் திருமொழி பிறழா நோன்பினராகி இங்கு கண்ணகியும் கோவலனும் காட்சியளிக்கின்றனர். எனவே கண்ணகி தெய்வம் தொழாதவன் ஆகிறாள். முதலில் தெய்வம் போற்றுபவள் என்பது கருத்து. அன்னையும் பிதாவும் போல கணவனை முன்னறி தெய்வமாக கருதும் தமிழ்நெறி இங்கும் புலனாகின்றது. தமிழகத்தின் இயற்கை அமைப்பு, ஐவகை நில அமைப்பு இந்த காதையில் விளக்கப் பெறுகின்றது. சிந்தை விளக்கு கலைமகள் இங்கும் மணிமேகலையிலும் அடிக்கடி குறிக்கப் பெறுகின்றது. அருகதேவனுடைய பல பெயர்கள் இங்கு சாரணரால் ஓதப் பெறுகின்றன. பகவன் என்குணன் என்பனவும் அவற்றுள் அடங்குகின்றன. இறைவனின் 1008 திருநாமங்கள் 5 எழுத்து 8 எழுத்து முதலாம் மந்திரங்கள் இக்காப்பியத்துள் பயிலுகின்றன. இவையும் பிற்கால குறிப்புக்கு உரியன. விஞ்சையரும் சாரணர்களும் அந்தரம் ஆறப் பறக்கும் ஆற்றல் பெற்றிருக்கின்றனர். மேகலையிலும் காணப்பெறும் இவ்வாற்றல் யோக வலிமை சார்ந்த மனித ஆற்றலே ஆகும். இவ்வாற்றல் இப்போது இல்லாமல் போய்விட்டது. கடைசியில் தூற்றியவர்களை கவுந்தியடிகள் சபித்தது ஒன்னார் திரளும் உபந்தாரை ஆக்களும் ஆகிய தவத்திறத்தினால் ஆற்றலை மெய்ப்பிக்கின்றது.